ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் அண்ணாமலைக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா முத்து குடிச்சிட்டு மனசில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் கொட்டிடுறாரு. அவர் பேச பேச அண்ணாமலைக்கு இனிமேல் வருத்தமாக போகுது. மீனாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, முத்து குடிச்சிட்டு வீட்டில் ஃபுல்லாக கத்திட்டு இருக்காரு. அப்போ மனோஜ் கிட்ட கேட்குறாரு, என்னடா நீ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட? நான் இந்த வீட்டில் ஆளணும் ஆசைப்பட்றேன்னா, ஏன்டா அப்பா காசில் எல்லாமே நீயும் ரவி தாண்ட இருக்கீங்க. என்னை பிடிக்காதவன்னு சொல்லிட்டு அம்மா என்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே கூட நான் டெல்லியில் கைத்துக்கட்டெல்லாம் படுத்து தூங்குவேன் தெரியுமா? அப்பா என்னை ரோட்டில் போய் தூங்குன்னு சொன்னால் கூட நான் தூங்குவேன். என்னை கல்யாணம் பண்ணிட்டு மீனா, அவள் கூட என் கூட சேர்ந்து மாடியில் தாண்டா தூங்குறா. அவளுக்கும் இந்த நிலமை தாண்டா இருக்குது. நாங்கள் 2 பேருமே எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. இங்கே பாரு, இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன். என் அப்பா இங்கே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். என் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது. அவர் ரொம்ப வருஷம் நல்லா இருப்பார். ஆனாலும் சொல்கிறேன், என் அப்பா இந்த வீட்டில் எப்போ வரைக்கும் இருக்காரோ அப்போ மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே இருக்கவே மாட்டேன். இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. நீ என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன கிளம்புற? நான் சுயநலம் பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் அடிக்க போகிறாரு. உடனே எல்லாரும் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஏன்டா நீ இப்படி பண்ணுற? இத்தனை நாள் ஒழுங்காக தானடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்டு போய் சாப்பிட வைமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்க சொல்கிறாரு. மீனா சாப்பிட சொல்லும் போது அங்கேயும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி தான் முத்து பேசுகிறாரு. ஏன் மீனா, நம்ம இந்த வீட்டுக்காக ஆசைப்பட்டோமா? நீ சொல்லு மீனா. கண்டிப்பாக என் அப்பா ஆசை நான் நிறைவேற்றுவேன் மீனா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ரூமில் போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜயா கிட்ட. ஆனால் விஜய் அது ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கவே இல்லை. அப்பயும் அண்ணாமலை சொல்கிறாரு, அவனுக்கு நம்மளாம் எவ்வளோ பாசம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஆமாம், அவன் பாசெல்லாம் போதில் இருக்கும் போது தான் அடுத்தவன் காலம்புறம் எந்திரிச்சான்னா அவன் பாசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. போய் படுங்க, சும்மா புலம்பிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை வருத்தப்பட்டு போய் படுத்துடுறாரு. அடுத்த நாள் காலம்புறம் பார்த்தோம்னா ஒரே மணி ஓசை. எல்லாருமே ஏஞ்சி வராங்க. என்ன ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ், அதுக்கப்புறம் ரவி எல்லாருமே ஏஞ்சி வராங்க. அப்போ தான் பார்த்தா முத்து சாமி கும்பிட்டுருக்காரு. இதை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா இது புது மாற்றமாக இருக்குது, எப்பவுமே சாமியே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா, நேற்று நான் ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேன்ப்பா, அது தப்பு தானேப்பா, ஆனால் எனக்கு மனசு கேட்கலப்பா, இப்போ வரைக்குமே மனசு கேட்கவே இல்லைப்பா. நேற்று நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டீங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வளர்த்தீங்க. மனோஜும் ரவியும் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை படிக்க வச்சிங்க. எங்களுக்கு தேவை எல்லாமே செஞ்சீங்க. இந்த வீட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினீங்க. இப்போ ஒரு ரூம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களால் முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்னடா முடிவு எடுத்திருக்க? நீ உன் பொண்ணாட்டி வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த மனோஜுக்கு விஜயாவுக்கு இதே வேலையாக போச்சு. எப்படா முத்து மீனா வெளில போவாங்கன்னு. ரோகிணிக்கும் அப்படி நடக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. நாளைக்கு கண்டிப்பாக பல்பு தான் வாங்க போகிறாங்க. என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.